நம்ம பார்க்க போகிறது அரண்மனை படத்தோட ரிவ்யூஸ். இந்த படத்தோட கதையை பற்றி சொன்னால் நீங்கள் சத்தியமாக போய் இந்த படத்தை பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த படத்தோட கதையை ஒன் லைனில் சொல்கிறேன். அப்பா அண்ணன் 2 பேரும் சேர்ந்து தங்கச்சி அன்ஷிகாவை கொண்டுடுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதே தான். அன்ஷிகா பேயை பழி வாங்குவாங்க. இது எல்லா படத்தோட கதை மாதிரி இருந்தாலும் சுந்தர் சி காமெடியும் ட்ரை பண்ணியிருக்காரு, கிளாமரும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் காமெடி செட் ஆகலை, கிளாமர் ஓகே. கிளாமர் மட்டும் தான் நல்லா வந்திருக்கு. சூரிக்கு பதிலாக சந்தானத்தை போட்டிருந்தா படம் இன்னும் நல்லா வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். சந்திரமுகி பார்ட் 2ன்னு சொல்லலாம் இந்த படத்தை. சுந்தர் சி படம்னா பேய் கூட செக்ஸியாக தான் இருக்குது. சந்திரமுகி 2ன்னு சொல்லலாம். பேசிக்காக எல்லா சீன்ஸும் அதோட சிங்க் ஆகுது. மியூசிக் டைரக்டர் ஆதியை பற்றி சொல்லணும்னா, மியூசிக் டைரக்டர் சாங்ஸ் அவ்வளோவா கொஞ்சம் நல்லா ரீச் ஆகலைன்னா கூட இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு சாமி படத்துக்கு, ஒரு பேய் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காருன்னா அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த சாமி சிலை காட்டுவாங்க, அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அது ஒன்று மட்டும் புரியல, இதில் ஹீரோ சுந்தர் சியா இல்லை சித்தார்த்தா? இதுக்கு எனக்கு ஆன்சரே நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள்.